மே 4 முதல் ஜூன் 15 வரை சட்டப்பேரவையில் திமுக கொறடா கட்டளைப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அமைச்சர் ஒருவரின் சந்திப்பிற்கு பிறகு திமுக கூட்டணி ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாகவும், ஆனால் தாங்கள் பதவி விலகப் போவதில்லை எனவும் கடையநல்லூர் சட்டப்பேரவை மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். 4 முதல் ஜூன் 15 வரை சட்டமன்றத்தில் திமுக கொறடா உத்தரவுப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் நடந்து கொள்வார்கள் என்றும் ஊடகங்களில் சொன்ன பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடு ஜூன் 16 அன்று தமிழ்நாடு அமைச்சர் ஒருவரின் சந்திப்புக்கு பிறகு மாறத் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எங்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். எங்கள் ராஜினாமாவை அவர்கள் நிர்பந்தித்தார்கள். இதை தெரிந்து கொண்ட தொகுதி மக்களும் பொதுநல அமைப்பினரும் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மனமில்லாமல் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம்.